நான் கூட என்ன நினைச்சேன், மாடு வளர்க்குறவங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. மாடையே கூட்டிட்டு வந்து மாடா நடத்துனதுதான் அதுல வந்து ஹைலைட். அதனால இவருடைய ஜாதி இதெல்லாம் மாடுகளுக்கு தான் கடத்திட்டு இருக்கிறாருன்றது என்னுடைய ஒரு ஒரு கணிப்பா இருந்துச்சு. இன்னொன்னு இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, பனை ஏறுறத நம்ம பிரபலப்படுத்தினா நாடார் ஓட்டு கிடைக்கும் என்ற நம்மளோட ஜாதி சுயஜாதி ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. நாடார்கள் யாரும் பனை ஏறுவதை வந்து லட்சியமா வச்சுலாம் வாழல. எல்லாருமே படிச்சு முன்னேறணும். இன்னைக்கு நீங்க ஒரு ஜாதி ஓட்டை வாங்க வேண்டும் என்றால் கூட அந்த ஜாதிக்காரர்களை எப்படி படிக்க உனக்கு உனக்கு படிப்புல ஏமாத்துறான், உனக்கு எம்பிசில ஏமாத்துறான், பிசில ஏமாத்துறான், உன் சீட்டெல்லாம் அவன் எடுத்துக்கிறான். இப்படி சொல்லி அவர்களுக்கு படிப்பு முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் பேசினாதான் ஜாதி ரீதியான ஓட்டு கூட தமிழ்நாட்டுல வரும். தமிழ்நாட்டுல நீ பனை ஏறி உன்னோட குலத்தொழில செய்யணும் ஒருத்தன் போய் சொன்னா ஜாதி எவனுமே வந்து ஓட்டு போட மாட்டான். அது அது அதையெல்லாம் வந்து சீமானுக்கு ஒரு குறைஞ்சபட்ச அறிவே இல்லாம எவன் இப்படி ஐடியா கொடுக்குறான்னு தெரியாது. மத்தபடி நீங்க சொல்ற ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேன். ஒரு மேடையில பேசுறாரு, ஜிம்முக்கு போ, டம்பிள்ஸ் அடி. இவர் வந்து 1000 டம்பிள்ஸ் எல்லாம் போடுவாரு தெரியுமா? அது ஒரு ஜிம் இதுல சொல்லியிருக்காரு. 1000 வரைக்கும் எல்லாம் போடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் போடு. அதுக்கப்புறம் மாட்டுக்கறி சாப்பிடு, இப்படி போ அப்படிம்பாரு. இப்ப மாடுட்ட வந்து மாடு அப்படியே கட்டி பிடிச்சி அந்த ஒரு கதை இருக்குல்ல, பலாமரத்தை கட்டி பிடிச்சோன்னா பலாமரம் வந்துச்சு நம்மால் வர சொன்னாருன்னு சொல்லுவாரு. அது மாதிரி மாடுகளுக்காக பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாரு. இந்த மாற்றம் இருக்குல்ல, இது அப்படியே வந்து தமிழ் தேசிய சங்கியாக சீமான் முழு நேரமா 2 பேர் இன்னைக்கு வந்து அப்பட்டமா தமிழ் மக்களிடையே தங்களுடைய எல்லா தோள்களையும் உரிச்சிட்டு ஆரஞ்சு கலர் தோல் தாண்டா எங்க தோல்னு காட்டியிருக்காங்க. ஒண்ணு வந்து சீமான் இந்த இந்த மாடு மாநாட்டுல, இன்னொன்னு எடப்பாடி. எடப்பாடியை பத்தி எப்படி கேட்பீங்க நீங்க? எடப்பாடி கூச்சமே படாம கோயில் காசு எடுத்து காலேஜ் கட்டலாமான்னு அந்த ஆளு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எவனோ அந்த ஆளோட பரம விரோதி. நான் கூட எழுதியிருந்தேன், இவ்வளவு கேவலமா அந்த ஆளுக்கு எவனோ ஸ்பீச் எழுதி கொடுத்து அந்த ஆளு உட்கார வைக்கிறது பிளான் பண்றாங்க. சோ ஆக மொத்தம் 2 சங்கிகள் வந்து முழுதாக எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறார்கள். 3வது சங்கி, புது சங்கி ஒண்ணு இருக்குது. அது பிரச்சாரம் ஆரம்பிக்கிறப்ப அதுவும் எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கேன்.